வணக்கம் சார். திமிரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக NS 200 2021 பார்க்குறது புது வண்டி. புதுசு மாதிரி இருக்குது. புதுசு மாதிரில புதுசே தான். 2021 லாஸ்ட்டு புது டயரு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை கொடுத்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது குடும்பமாக வந்திருக்காங்க. ஸோ நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் இங்கே தான், ஆனால் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருப்பூர். அங்கேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம ஊரில் தான் வண்டி வாங்கணும் நம்ம ஊர் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம், அந்த எண்ணத்துக்கே ஒரு பெரிய வணக்கம். ஏன்னா நம்பூர்கார் போய் நினச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறாங்க. ஏன்னா திருப்பூரில் இருக்க அங்கே வேணால் வாங்கலாம். அவங்க இவங்க ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பேர் திருப்பூர்லேருந்து வரது வழி பார்த்தா ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணி நம்மகிட்ட வாங்க தந்துருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வண்டி பக்காவாக கொடுத்துருக்குறோம். பார்த்தா அவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு மரும்புள்ளிக்கு புது வண்டி தான் வாங்கணும்னு சொன்னாராம். அது மரும்புள்ள வந்து பார்த்துட்டு இந்த கடையில் நம்ம யுவராஜ் பைக்ஸில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை செக் பண்ணுறதுக்கு மாமா அப்புறம் அத்தை ஒய்ஃபு எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா இருக்குதா பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலே அவர் வந்து சொன்னார், வண்டியெல்லாம் பார்க்க இதில் ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லப்பா, கண்டிப்பாக வந்தால் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னேன். என்னப்பா சொன்னா கரெக்டு. ஸோ பக்காவாக இருக்குது. சரி நம்மளே பேசிட்டு அண்ணங்கிட்ட கேட்கலாம் 4 வார்த்தை. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? திருப்பூர்லேருந்து வந்ததுக்கு ஒரு மிக்க நன்றி எங்கள் கடையை தேர்ந்தெடுத்ததுக்கு. பேசுங்க ஐயா. நல்லா இருக்குங்க வண்டிலாம். ஓகே ஐயா. திருப்பூர்ல இருந்து வந்தோம், நம்பி வாங்கிட்டு போலாங்க. நம்பி வாங்கிட்டு போலாங்களா? இந்த வண்டி வந்தாக்கா இந்த கடைக்கு நம்பி வாங்கிட்டு போலாம். வண்டியோட தான் ஒரு யுவராஜ் கன்சென்ட்ரியில பொறுத்த வரைக்கும் நம்பி வந்தா வண்டியோட போங்க, நம்பி வாங்க வண்டியோட போங்க. எந்த குறைபாடும் இல்லைங்க, புது வண்டி மாதிரி இருக்குங்க. ஷோரூம்ல எப்படி இருக்கா அதே மாதிரி. ஐயா நான் எங்களுடைய மெக்கானிக்கோட அணுகுமுறை நீங்க சொன்ன வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? என்னென்ன வேலை பண்ணி கொடுத்தாங்க? என்னென்ன வேலை பண்ணி கொடுத்தாங்கப்பா? ஏன்னா நீங்க முன்னாடி வந்துட்டீங்க. ஸோ அவங்க வரது முன்னாடி வந்து என்னென்ன வேலை பண்ணி கொடுத்தாங்க? இன்ஜின் ஆயில் மாற்றி கொடுத்தாங்க. ஓகே. கூலண்ட் ஆயில் அப்புறம் சின்ன வேலைங்களாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹாப்பி ஆகிட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி 4 வார்த்தை சொல்லி ஆகணும். இப்போ எனக்கு கூட அந்த மாதிரி மாமனார் மாமியார் கிடைக்கல. நான் மிலிட்டரியில் இருந்து எனக்கு வண்டி கேட்டால் உனக்கு ஏன்பா வண்டி, நீங்கள் விட்டுட்டு ஆர்மிக்கு தானே போய்ட்டு போகிறீங்க, உனக்கு ஏன் வண்டி வேணாம். ஆனால் நம்ம மரும்பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்துறாங்க. ரொம்ப சூப்பராக அவர் கேட்டாருன்றதுனால விலையெல்லாம் பார்க்கல, அவங்க எதுவுமே கேட்கல. ஸோ நீ ஆசைப்பட்ட வண்டி எந்த வண்டிப்பா அப்படின்னு கேட்டு எந்த வண்டி நான் கூட நினச்சேன். அவர் சொன்னது வரல, அவர் அதிகமாக பில்டப் பண்ணார். இன்னும் அது எங்கள் அத்தை வந்து வேணான்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது, எந்த ஒரு மறு வார்த்தையே பேசல. ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பி. இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த மாதிரி மாமனார் மாமியார் கிடைச்சிட மாட்டாங்க. ஸோ இவருக்கு கிடைச்சிருக்காரு, ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஸோ ஓகே, ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணி ஓகேப்பா. நீ அதிர்ஷ்டசாலி தான், வண்டி வாங்கிக்கிறாங்க பாரு. ஓகேங்க சார். நம்மளோட யூடியூப் சேனல் லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பெல் பட்டன் அழுத்திங்க. என்ன காரணம்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு விட்டுட்டிங்கன்னா பெல் பட்டன் அழுத்தாம விட்டுட்டேன் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேராது. ஸோ நீங்கள் அழுத்தினா தான் டெய்லி வந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ட்ரீம் பைக்ஸ் தேவையான பைக் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.